வெல்கம் டு சரண் ஸ்டைல்ஸ். நாம் இன்றைக்கி எம்போஸ் லோட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை நீங்கள் லைட்டாக க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நிறையா க்ளூ போடக்கூடாது. நிறையா க்ளூ போட்டிங்கன்னா சைடில் நம்ம நீடில் விட முடியாது. அதனால் லைட்டாக க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டைரெக்டாக இப்படி வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம அதை டைட்டன் பண்ணிக்கலாம். ஒன்றா நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க மாதிரி லைட்டாக க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அதை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகவோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு பிளேஸில் வந்து நம்ம டைட்டன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருக்கோம். அது வந்து அதே தான், இடையில வந்து இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு அதில் நம்ம ஓவர்லேப் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் தெரியாதவங்க பின்னால் நான் போட்டிருக்க வீடியோஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நார்மல் தான், நீடில் மட்டும் ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஜிக்ஸாக் எஃபெக்ட் வரும். பாருங்கள், இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எப்படி அந்த எம்போஸ் லோட் ஸ்டிச் போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம இது போட்டிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி ஃபஸ்ட்டு நீடில் பியர்ஸ் பண்ணி ஒரு லூப் எடுத்து பேக் செயின் போட்டுக்கிறோம். அடுத்து கொஞ்சம் லாங் செயின் போட்டுக்கிறோம் ஒரு சைடில். கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் க்ராஸாக, ஏன்னா நம்ம இதை க்ராஸாக தான் இப்போ லோட் பண்ண போகிறோம். பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அடுத்து கீழே ஒரு லாக் ஸ்டிச், மேலே ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அடுத்து கீழே ஒரு லாக் ஸ்டிச். இந்த சைடு ஃபுல்லாகவுமே நம்ம கீழே தான் லாக் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டை கவர் பண்ணுற வரைக்கும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது வரைக்கும் சைடில் நம்ம அடுத்தடுத்து லாக் ஸ்டிச் போட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், நான் இப்போ எடுத்திருக்கேன். சைடில் தான் நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம். இப்படி சைடில் லாக் ஸ்டிச் போட்டு கீழே லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். அங்கே போகும்போது சைடில் போடுவோம். இப்போ அந்த த்ரெட்டை நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே லாக் ஸ்டிச் போடணும். அந்த ஆப்போசிட் சைடில் இங்கே வந்து நம்ம கீழே போடுறோம். இப்போ பாருங்கள், இங்கே குத்தி மேலே லாக் ஸ்டிச் போடணும். இதில் கீழே, அங்கே குத்தி அதுக்கும் மேலேயே பக்கத்தில் லாக் ஸ்டிச். இப்படியே ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான், ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது 2 to 3 டைம்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இங்கே குத்தி லாக் ஸ்டிச் வந்து கீழே போடணும். அதுவே ஆப்போசிட் சைடில் நீடில் பியர்ஸ் பண்ணி மேலே அதுக்கு பக்கத்துலேயே மேலே நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நான் அதே ரிப்பீட்டடுன்னு சொல்லி தான் இங்கே ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்து நீங்கள் 2 to 3 டைம்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். உங்களுக்கு நான் இது ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் ஸ்லோவாக சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக வேணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சதேங்கிறனால தான் நான் அதுக்கப்புறம் ஸ்பீட் போகிறேன். உங்களுக்கு அப்படி ஸ்லோவாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம கிராஸ் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த ஸ்டிச் போடுற வரைக்கும் இதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.